இங்க படிச்சதுல என் மனசுல நல்ல ஸ்ட்ராங்கா நின்ன ஸ்டூடெண்ட், அவங்க ஒர்க்ல என்ன கவர்ந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துல இருந்தும் சூஸ் பண்ணிருக்கேன். ஒருத்தரா இருக்கலாம், 2 பேரா இருக்கலாம், இல்ல இல்லாமலையும் இருக்கலாம் சில கோர்ஸ்ல. ஓகேவா, பார்க்கலாமா? சாரி ப்ரீப்ளீட்டர்ல பெஸ்ட் பர்ஃபார்மர் மலரக்கா. அதுல நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு அவங்க போட்டோ கொடுக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன், அவங்களோட டெடிகேஷன் அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்துச்சு. எத்தனை வாட்டி ரீடேக் பண்ண சொன்னாலும் அவங்க அசராம அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை முடிச்சுட்டாங்க, அக்கா எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃபா நீங்க வேணும், வரீங்களா? வரேன்ப்பா, யோசிக்கவே இல்லை, நான் வரேன்ப்பா. எனக்கு அந்த ஸ்போர்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு நாள் அப்படிதான் எனக்கு முடியல, நான் கால் பண்ணி சொன்ன அடுத்த ½ அன் ஹவர்ல அவங்க இங்க இருந்தாங்க. இத்தனைக்கு நான் கூட கால் பண்ணல, ஸ்டாஃப் அவுட் தான் கால் பண்ண சொன்னேன். எனக்காக ஒரு நாள் அவங்க பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்களான்னு தெரியல, எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு உடனே இங்க எனக்காக நின்னாங்க. அந்த ஒரு ரீசனுக்காகவே இந்த ஷீல்டுக்கா பெஸ்ட் பர்ஃபார்மர். அடுத்தது ஆரியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அத அவங்க ஒர்க்ல என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா லக்ஷ்மி. அவங்க கிட்ட அவங்களோட கிளாத் பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா இருந்துச்சு. லைனா அவங்களோட ஸ்டிச் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ சூப்பரா அவ்வளோ டெடிகேட்டடா அவங்க பண்ணாங்க. ஃபைனல்ல தான், பட் இட்ஸ் ஓகே. அவங்க பண்ண பிளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களோட ஒர்க் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பெஸ்ட் பர்ஃபார்மர், டோன்ட் க்ரை, ஹாப்பி டியர்ஸ் தான் அது. தேங்க்யூ. அடுத்து டெய்லரிங் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சுப்பா. கிட்டத்தட்ட 12 பேரு, 12 பேர்ல 2 பேரு ஈக்குவலா இருந்தாங்க. எனக்கு ஏத்தவும் முடியல, இறக்கவும் முடியல. அவங்க 2 பேரு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பார்த்துட்டு உடனே ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க, ஓகே 2 பேருக்குமே கொடுத்துடலாம், ஏன்னா ஈக்குவலா இருக்குன்ற போது நம்ம 2 பேருக்குமே கொடுக்கலாம், அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. சோ 2 பேருமே சேர்ந்து கூப்பிடுற, 2 பேருக்கு சேர்த்து கொடுக்கலாம். கெஸ் யாராவது இருக்கா? நிறைய பேர் இருக்கீங்கல்ல, கெஸ் பண்ணுங்க பாப்போம். எக்ஸாக்ட்லி 2 ஜோடி தான். வாங்க, இவங்களுக்கு ஏன் இது போகுது அப்படின்னா, ஒரே டேக்ல ஒரு ஃப்ராக்கா முடிப்பாங்க, ஒரு டாப்பா முடிப்பாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்ஷன், அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ இது எடுத்து இல்ல நான் இது புதுசா பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒர்க் இது பண்ணாங்க. சோ 2 பேருக்குமே ஆல் தி பெஸ்ட். 2 பேருமே பெஸ்ட் பர்ஃபார்மர். அடுத்து சோ இவ்ளோ நேரம் நான் சொன்னேன், ஒரு கோர்ஸ் இல்ல, 2 கோர்ஸ் இல்ல, 3 கோர்ஸ் இல்ல, 4 கோர்ஸ் இல்ல, நிறைய பேர் நம்ம கிட்ட நிறைய கோர்சஸ் நம்ம கிட்ட பண்ணிருக்காங்க. எல்லாத்துலயுமே முகம் சுளிக்காம பண்ணவங்களுக்கு கண்டிப்பா நம்மளும் ஒண்ணு கொடுக்கணும் இல்ல? பிரபாவதி பெஸ்ட் ஜுவல்லரி கிரியேட்டர். நான் ஒரு டிசைன் சொல்லி கொடுப்பேன், அவங்க அதுல இன்னொரு டிசைன் எனக்கு கிரியேட் பண்ணி காட்டுவாங்க. எனக்கு இன்னும் 2 கிளிப் கொடுங்க, நான் புது டிசைன் கிரியேட் பண்றேன், நான் புதுசா பண்ணி அவங்க பண்ண கம்பல் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கிக்கிட்டேன். இந்த கம்பல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து அதை நான் வாங்கினேன். அவங்களுக்கு வரும், எல்லாமே வரும். ஐயோ என்னால இது பண்ண முடியாது, அடுப்பவங்க மேம் என்னால முடியாது. இல்ல, உன்னால முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம கொடுக்க இன்னைக்கு இந்த அவார்டு வாங்குற இடத்துல இருக்கு. All the best. Best jewelry maker, best performer award. So last but not the least, இவங்க ஒரு கோர்ஸ் இல்ல, 2 கோர்ஸ் இல்ல, நான் அடுத்த கோர்ஸ்ல யாரு பெஸ்டா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கண்டினியூ இவங்க பேர் வருது. என்னடா இது, அவங்களுக்கு வருத்தம் இருந்திருக்கும், ஆரிக்கு ஏன் நம்மள சொல்லல? டெஃபினட்டா அந்த ஷாக் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு கோர்ஸ்ல பண்ணிருந்தா ஒரு கோர்ஸுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். பட் ஒரு கோர்ஸ் இல்லையே, அவங்க எடுத்த 2 கோர்ஸுமே டாப் நாச். சோ அவங்களுக்கு ஸ்பெஷல் டபுள் டமாக்கா. வாங்க, ஆரி ஆகட்டும், டெய்லரிங் ஆகட்டும், அவங்களுக்கு நான் டெஸ்ட்னு சொல்லிட்டேன்னா கை நடுங்கும், ரொம்ப நடுங்கும். நான் அதை நிறைய பார்த்துட்டே அவங்களோட பெயிண்டிங்ல எனக்கு அவங்களோட சாரி அக்கா 2வது பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. திரும்ப பண்ண வச்சேன். இல்ல இதுல மிஸ்டேக் இருக்கு, இல்ல இதுல நான் இது வரைக்கும் அவங்க கிட்ட நான் அதை சொல்லல, மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா ஒரு பெயிண்டிங்ல மட்டும்தான் அவங்களோட கை ஷுவரிங்க ஸ்டாப் பண்ணணும். பெயிண்டிங்லயும் ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்லயும் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணணும். அவங்க அந்த பெயிண்டிங்ல வரும்போது அவங்க அந்த கை நடுக்கத்தை நிறுத்தணும்ட்டே அவங்களுக்கு ரொம்ப ஹெவியான பிக்சர்ஸ் நான்
கொடுத்தது எல்லாமே ஹெவி பிக்சர்ஸ் தான். என்ன வந்து போப்பா நான் வரல, நான் நின்னுடா, என்ன கேட்டாங்க பெயிண்டிங்ல, என்ன கேட்டாங்க நான் நின்னுடுறேன், என் வீட்டுக்காரன் எனக்கு வரலன்னா பிரஷர் போட்டுக்காத நின்னுடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இல்லக்கா உங்களால முடியும் முடியும் முடியும், இல்லக்கா ரீடேக் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுங்க. எனக்கு கஷ்டமா இருக்கும், ஏன்னா அங்க நின்னோம்னா அவங்களுக்கு அது முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பசங்களுக்கும் ரீடேக். உங்களுக்கு எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க ரீடேக் அப்படின்னு இவங்க அசால்ட்டா சொல்றாங்கன்ட்டு, அதுக்கு பின்னால எவ்வளவு வலி இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க. மறுபடியும் உங்களுக்கு நான் ரீடேக் கொடுக்குறேனே. சரி ஓகே, இது நம்ம ஒரு சிற்பி எப்படி தட்டுனாதான் அது அழகா வருமோ அதே மாதிரி நான் திருப்பி திருப்பி சொன்னாதான் அழகா வரும்ன்ற இடத்துல நான் இருக்கேன். தட்டி தட்டி கல்லா இருக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு உங்களை அழகா நான் கொண்டு வந்து இப்போ இவங்களை நம்பி ஆரிவொர்க் கொடுக்கலாம், பெயிண்டிங் கொடுக்கலாம், வால் ஆகட்டும், நோட் ஆகட்டும், கிளாத் ஆகட்டும், எதை கொடுத்தீங்கனாலும் சூப்பரா செய்வோம். எனக்கு அந்த கான்பிடென்ட் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஆல் ஓவர் ஹாப்பியா ஒரு சின்ன தேங்க்யூ நோட். ஓகேங்களா? சோ நான் கூப்பிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக நீங்க எல்லாருமே ஆன் டைம்ல வந்தீங்க. சோ சொன்னீங்க 4 மணிக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். எல்லாருமே அந்த டைம்க்கு கரெக்டா வந்தீங்க. இங்கேயும் எல்லாமே கரெக்டா இருந்ததுனால ஆன் டைமுக்கு முன்னாடி நம்மளால நம்மளோட ஃபங்க்ஷனை இன்னைக்கு முடிக்க முடிஞ்சது. இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான். ஓகேங்களா? எப்பயும் சொல்ற வார்த்தையோடய இன்னைக்கான இது நான் முடிக்கிறேன். லெட்ஸ் grow together. எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா? எனக்கா? பாரு, எனக்கு சர்ப்ரைஸ். குருக்கு தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருமே பிசினஸா பண்ணுங்க, அப்படியே நிறுத்திடாதீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க வாங்க எல்லாருமே வாங்க. அவங்க கொடுத்த சின்ன கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 hearts எல்லாருமே தேங்க்யூ. 6 hearts சேர்ந்து 2 hearts. Thank you so much. Thank you.